அண்ணா, இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. சக்தி, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் ஏன் எங்க அம்மா பக்கம் நிக்கிறேன்னு தெரியுமா? நான் அவங்க பக்கம் நிக்கலன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, எங்க அம்மா கூட தான் நிப்பேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை மட்டும் நான் மீறிட்டா அவங்க உயிரே விட்டுருவாங்க. அதான் அம்மாவுக்கு நான் சப்போர்ட்டா நிக்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கிற காலம் வரும். வெற்றி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க அசோக், என்ன விஷயம்? அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. சக்தி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சக்தி என்ன முடிவெடுத்தா? எனக்கு புரியல. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. சக்தி உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறா. டிவோர்ஸ் பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டுட்டா. கோர்ட்லேயும் ஃபைல் பண்ண சொல்லிட்டா. நான் எவ்வளோ சொல்லி அவள் கேட்கவே இல்லை வெற்றி. சரி, நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். வெற்றி, அது ப்ளீஸ் அசோக், நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். கழுத்துல கட்டுற தாலி கடவுள் போடுற முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கையெழுத்து மாத்திருமா சக்தி? போடி. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத கால் லெட்டர் வந்திருக்கு. இந்த எக்ஸாம் நல்லபடியா எழுதி நான் கலெக்டர் ஆயிடணும். ஏன் எல்லாரும் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? ஓ, நான் வெற்றியை டைவர்ஸ் பண்ணிட்டு அதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேதான் என்னுடைய வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுது. அதை நினைச்சு எல்லாரும் நிம்மதியா இருங்க. எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த வீட்ல உன்னையும் என்னையும் தவிர இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? அதை நீ யோசிச்சு பாத்தியா? உன் அக்கா யமுனா புருஷன் கூட வாழாம வாழ வெட்டியா இருக்கா. சரண்யாவும் புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் உங்க அப்பா கூட வாழாம உங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். ஒரே வீட்ல 3 பேரும் புருஷன் இருந்தும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கோமா? இப்ப நீயும் வெற்றியை டைவர்ஸ் பண்ணிட்டு வரப்போறியா? எல்லாத்துக்கும் மேல நீ எடுத்த இந்த முடிவால துர்காவோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? யோசிச்சு பாத்தியா அதெல்லாம்? ஆம்பளை துணையே இல்லாம தனி மனுஷியா நின்னு போராடி உங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குன. புருஷனோட சப்போர்ட் இல்லாம என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காட்டினேன். ஆனா உங்களை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கிற விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் சக்தி. பொண்ணுங்களை படிக்க வச்சு என்னம்மா பிரயோஜனம்? அவங்கள கட்டுப்பாடோட வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தி கூட புருஷன் கூட சேர்ந்து வாழலையேன்னு இந்த ஊர் பேசும். அந்த பேச்சையெல்லாம் எப்படி நீ கேட்க போறன்னு தான் தெரியல.
என்னம்மா என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசி என்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா? அப்படி இல்ல சக்தி, இந்த ஊரு இப்படி எல்லாம் பேசுன்னு தான் நான் சொல்றேன். ஊரு 1000 பேசுமா, அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம விட்டுற முடியுமா? இங்க பாருமா, புருஷன் கூட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சதெல்லாம் அந்த காலம்மா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பொண்ணுங்கெல்லாம் தைரியமா சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேலும் அவங்க தாலிய காட்டியோ இல்ல சொசைட்டிய காட்டியோ அடைக்கெல்லாம் வைக்க முடியாதுமா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோமா. இத பாருமா, நீ சொல்றது எல்லாம் எனக்கும் புரியுது. ஆம்பளை துணையே இல்லாம ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு தான் நானே உதாரணமா இருக்கேனே. இருந்தாலும் ஒரே வீட்ல எல்லாருமே இப்படி புருஷனை ஒதுக்கிட்டு வாழ்ந்தா அது நல்லாவா இருக்கும்? அம்மா, இப்ப நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? புருஷன் இல்லனா பொண்ணுங்களால முன்னேறவே முடியாதா? உன் புருஷன் துணை இல்லாம நீ இந்த ஊருக்கே இப்ப பிரசிடென்ட் ஆயிருக்க. அத மறந்துட்டு நீ பேசாதம்மா. யமுனாக்கா ஒன்னும் வெட்டியா இல்லம்மா. ரோட்ல கடை போட்டு அத நல்லபடியா நடத்திக்கிட்டு தான் இருக்கா. துர்காவும் நல்லா படிக்கிறாமா. ஸ்போர்ட்ஸ்ல அவ பெரிய ஆளா வருவா. நானும் IAS படிப்ப முழுசா படிக்க போறேம்மா. எதுக்கு மேல உனக்கு என்னமா வேணும்? சக்தி, அண்ணா உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணா வாங்க. சக்தி, உன் மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்துருக்காங்கம்மா. பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. 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 வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அம்மா, நீங்க போய் தலைவர் சேர்ல உட்காந்து பஞ்சாயத்து ஆரம்பிங்க. ஆமா, மன்னிச்சிருங்கம்மா. பஞ்சாயத்து பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து தலைவி அம்மா வர்றாங்க. வெளியூரா? வெளியூர்ல இருந்தா? ஏன் வெளியூர்ல இருந்து வராங்க? எங்க அம்மா தானே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவி. அவங்க பஞ்சாயத்து பண்ணக்கூடாதா? இன்னைக்கு வந்திருக்க புகார்ல உங்க அம்மாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்கம்மா. முன்னாள் பிரசிடென்ட் ரெங்கநாயகி இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால இந்த 2 பேருமே வேண்டாம்னு வெளியூர்ல இருந்து ஆளை கூப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க ரங்கநாயகி அத்தை ஜாமீன் நிபந்தனைக்கு கையெழுத்து போட போயிருக்காங்க. அவங்க இல்லாத நேரத்துல இந்த பஞ்சாயத்தை நீங்க யாரும் நடத்தக்கூடாது. அவங்க இந்த பஞ்சாயத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. புகார் சொன்னவங்களும் இங்க இருக்காங்க, புகாருக்கு ஆளானவங்களும் இங்க இருக்காங்க. அதனால இந்த பஞ்சாயத்து கண்டிப்பா நடக்கும். சரியா ஆமா, இங்க பஞ்சாயத்து நடக்கும். நடக்கும். கடையனூர் காந்திமதி அம்மா வந்துட்டாங்க. என்ன பஞ்சாயத்து பண்ண போலாமா? ஆமாம்மா, பாத்துமா. ஐயே, என்னது இது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தடுமாறுது. ஒருவேளை இது கலவர பூமியோ? சரி பாப்போம். நாம பார்க்காத பூமியா, நாம பார்க்காத கலவரமா? போலாமா? ஃபாலோ மீ.
வணக்கம் வணக்கம் வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நான் தான் இந்த கடையநல்லூர் காந்திமதி. உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா நல்லா தெரியுமா? ஆ? அன்னைக்கு பிரியாணி திங்கிற போட்டிக்கு நீங்க தானே அம்பையரா வந்தீங்க? ஏ, அதாம்மா ஏய், பிரியாணி திங்கிற ஏய். போட்டிக்கு. அம்பையரா? யோ, அது நடுவரியா? ஏமாத்தாதீங்கம்மா. போட்டின்னு வந்தா அம்பையர் தானே சொல்லுவாங்க. ம்? பட்டிமன்றம்னா தான் நடுவர் இருப்பாங்க. ஓ, நீ அந்த அளவுக்கு அறிவாளியா? சரி சரி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்ன? சரிங்கம்மா. ஆ, இங்க சக்திங்கிறது யாரு? ஆ, நான் தான் சக்தி. ஓ, நீதான் சக்தியா? ஆமா, நீ எதுக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ மாட்டேனியா? ஓ, இதுதான் என் மேல வந்திருக்கிற புகாரா? ஆ, இந்த புகார் கொடுத்தவங்க யாரு? அத சொல்லுங்க முதல்ல. ஆ, அது, உன் மேல புகார் சொன்னது தா இங்க எங்கேயோ தானே இருந்தான். இருட்டுல கண்ணளவு வேற தெரிய மாட்டேங்குது. ச்சே, இந்த நெட்டையா ஒருத்தர் இருந்தானே, மா கொஞ்சம் தள்ளுமா. கூட்டத்துல இருந்தாலும் அவன் ஹைட்டா தெரியவான். டா தம்பி, இங்கிட்டு வா, இங்க வா. வெற்றி, இந்த பொண்ணு மேல நீ என்ன புகார் சொல்லிருக்கியோ அத இந்த பஞ்சாயத்துக்கு நீயே விளக்கமா சொல்லிடு. சரிம்மா. அம்மா, இந்த சக்தி தான் ஆ, என் பொண்டாட்டி. இவ்வளவு நானும் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆ. ஆனா அவ இப்ப திடீர்னு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாமா. அடியாத்தி, ஏமா அப்படி சொல்ற? ஏன் இந்த தம்பி உன்னை கொடுமைப்படுத்துச்சா? அம்மா மாமா, நான் ஒண்ணு கொடுமை பண்ணலாமா. ஆ, அவள ராசாத்தி மாதிரி வச்சிருந்தாமா. ஆனா அவதான் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரியிறா. அது எப்படிப்பா திடீர்னு ஒரு பொம்பளை வந்து புருஷனை வேணான்னு சொல்லுவா? ஆ, ஏய் 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 ஏய், நீ ஏதாவது தப்பு தண்டை பண்ணியா? அதான் உன்னை வேண்டான்னு சொல்றா. இந்த சக்தி, இவன் ஆள் எப்படி? ஆ? ரொம்ப சொல்லு பார்த்தியா? ஆ? நீ இருக்கிறப்பவே இந்த பக்கத்துல ஸ்டெப்னில வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரியா? அப்படி ஏதாவது இருந்தா கட்டன் ரைட்டா என்கிட்ட சொல்லு. இனி உனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அத்து விட்டுட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரி பழக்கம்லாம் அவனுக்கு இல்ல. பரவாயில்லையே. அப்புறம் என்ன குடும்பம் பண்றான்? டெய்லி உன்னை சமைக்க சொல்றானா? இல்ல இந்த ஹோட்டல் எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுமா. இப்பவே அவனை அத்து விட்டுறேன். ஆமாமா, ம்? நீங்க பேசுறத பார்த்தா எங்களை பிரிச்சு விட்டுறீங்க போல இருக்கே. நான் சக்தியோட சேர்ந்து வாழணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. ம்? இல்ல, நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எங்களை பிரிச்சு விட்டுருங்க. அதுக்கு என்ன வழியோ முதல்ல அத சொல்லுங்க. அம்மா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சுமா. என் சுண்டு விரல் கூட அவன் மேல படல தெரியுமா? அம்மா, நான் வெக்கத்தை விட்டே சொல்றேன். ம், ம், ம். எங்களுக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலம்மா. என்னப்பா சொல்ற? கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் முத ராத்திரியே நடக்கலையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சரி, உங்க ஆத்தா யாரு? இவங்கதான். ஓ, இந்த பக்கத்துல நிக்குது குண்டடி பட்டு, இவங்கதானா? என்னம்மா இது, உன் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையாமே? என்னம்மா ஒத்த ரோசா இப்படி வளர்த்து வச்சிருக்கியம்மா? தப்புமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உங்க ஃபர்ஸ்ட் நைட் முடியற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு தீர்ப்பு சொல்ல போறேன். காந்தியம்மா, ஆ? நீங்க இப்படி தீர்ப்பு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் 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 ஒத்துக்க மாட்டேன்? ஆ? என் தீர்ப்புல என்ன குத்தம் இருக்குன்னு சொல்லி நான் சரி பண்ணிக்கிறேன். சக்தியோட வீட்டை இடிச்சாங்க, மெஸ்ஸை இடிச்சாங்க. ஆ? ஆஹா,
அதுவும் பத்தாதுன்னு சக்தியோட அம்மா மீனாட்சி அம்மாவை அந்த ரங்கநாயகி அம்மா துப்பாக்கியில சுட்டிருக்காங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து சாட்சி சொன்னோம். அதையும் மீறி ஜாமீன்ல வந்திருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் இதோ நிக்கிறாரே இவர்தான். இந்த வெற்றி தான் காரணம். இப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி சக்தி சேர்ந்து வாழ்வா? நீங்களே சொல்லுங்க. ஏமா சக்தி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். இவங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணதுனாலதான் நான் டிவோர்ஸ் பண்ற முடிவே எடுத்தேன். அடியாத்தி, ஏன்பா வெற்றி, இந்த பொண்ணை இந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்திருக்க, அப்புறம் எந்த முகரைய வச்சுக்கிட்டு இவ கூட அப்படியே சேர்ந்து வாழ்வேன்னு சொல்ற? நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு வெற்றி. இதுக்கு சரியான தண்டனையை நான் கொடுத்தே ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? வெற்றியை மன்னிச்சிடலாமா இல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா? தண்டனை கொடுத்துடலாமா? அப்பதான் மத்தவங்களுக்குலாம் ஒரு பாடமா இருக்கும். அது அப்படி சொல்லுங்க. இந்த வெற்றி செஞ்சது தப்பு, அதுக்கான தண்டனைய இப்ப நான் சொல்ல போறேன். என்ன பண்ணுவாங்க? ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க? அபராதம் தான் கட்ட சொல்லுவாங்க. அதென்ன அபராதம் போட்டா சரியாயிருமா? ஏதாச்சும் கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. ஆமா ஆமா, அந்த தம்பியை தண்டனை சும்மாவே கொடுத்தே விடக்கூடாது. ஆகணும். இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஊருக்குள்ள இந்த மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு நல்ல பேரும் செல்வாக்கும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆம்பளை துணையே இல்லாம அவங்க வாழ்க்கையில அப்படியே ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவை சுட்டிருக்காங்க. ஐயே, இதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேப்பா. இதுல கிரைம் ரேட் அப்படியே கூடிக்கிட்டே போறதுனால இதுக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்க போறேன். அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலைமையிலன்னு சொல்லுவாங்க. இந்த குற்றத்துக்கான தண்டனைய நான் இப்ப வெற்றிக்கு கொடுக்க போறேன். இன்னையில இருந்து 2 மாசத்துக்கு வெற்றி சம்பளம் இல்லாத வேலைக்காரனா இந்த சக்தி வீட்டுல வேலை செய்யணும். அம்மா, இதுதான் நான் கொடுக்கிற தண்டனை. அம்மா என்னமா அது? என்னம்மா? ஓ என்ன அது? அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி ஃபேமிலியால பாதிக்கப்பட்ட இந்த சக்தி ஃபேமிலிக்கு ரொம்பவே நஷ்டமாயிருக்குது. அந்த நஷ்டத்தை எல்லாமே வெற்றி அங்க வேலை செஞ்சு தீக்கணும். இதுதான் என்னோட தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்பு. சரியா அம்மா எவ்வளவு நல்லா தீர்ப்பு சொன்னா. ஐயோ, நிறுத்துங்க. எதுக்கு இப்ப கை தட்டுறீங்க? இதெல்லாம் ஒரு தீர்ப்பே இல்ல. எது? இன்னமும் எனக்கு இந்த பஞ்சாயத்து தலைவி மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய், டே. அம்மா, என்னம்மா? ஏய், டே. சக்தி சக்தி அட, என்ன போயிட்டே இருக்காங்க? சக்தி, ஐயோ, என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சது. கிளம்பி போங்க, போங்க, கிளம்பி போமா. போயா. போ. கிளம்புங்க. சக்தி, சக்தி, விடுமா? என்னடி பண்ண?